அண்மையில் குணா திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது கொடைக்கானல் குணா குகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது கொடைக்கானல் என்பது உலகளாவிய சுற்றுலா தலமாகும். பல்வேறு இடங்களிலிருந்து கொடைக்கானலுக்கு அதிக அளவில் வருடந்தோறும் சுற்றுலா பயணிகள் வருவது ஒரு வழக்கமான நிகழ்வாகவே இருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த குணா குகையை காண்பதற்காக லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது 1991 ரிலீஸ் ஆன குணா படம் தற்போது ரீரிலீஸ் ஆகியிருக்கிறது. இந்த ரீரிலீஸை தொடர்ந்து கடந்த 3-4 நாட்களாகவே கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் இந்த கேரளா மற்றும் கர்நாடகாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் இந்த குணா குகைக்கு சென்று அங்கே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் உள்ளிட்டவை அங்கே எடுத்து பிரபலமடைந்து இருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பயணிகள் மற்ற இடங்களை தவிர்த்தாலும் குணா குகையை தவிர்க்காமல் குணா குகைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய காட்சிகளையும் அங்க இருக்கக்கூடிய பாறைகளையும் அவர்கள் பார்த்து அங்க இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் எடுத்து தற்போது இந்த குணா குகையை மீண்டும் ட்ரெண்டாக்கி வருகிறார்கள். இதனால் குணா குகை தற்போது மீண்டும் பிரபலமாகி இருக்கிறது. கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குணா குகைக்காகவே வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.